ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில் வந்து நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தேன். அப்போ ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தபோது அந்த துறையுடைய தலைவர் வந்து என்கிட்ட சொன்னார், முன்னாள் தலைவருடைய பேரை எழுதுங்க நீங்கள், அவர் சொல்லித்தான் இந்த தவறு நடந்திருக்குன்னு எழுதுங்கன்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், ஆவணங்களின் அடிப்படையில் அது மாதிரி எனக்கு தெரியல, அவனால வந்து அப்படி எழுதுறதுக்கு முடியாது அப்படின்னு. உடனே அவர் வந்து மறுபடியும் வந்து நான் சொல்கிறேன் எழுதுங்க அப்படின்னாரு. நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் சொன்னேன், ஐ வாஸ் நாட் ட்ரெயின்ட் இன் ஐஏஎஸ் டு டூ சச் அ திங், ஐ வில் நாட் பி ஏபிள் டு டூ இட் அப்படின்னு சொல்லி கோபம். அந்த கோபத்துக்கு எனக்கு நல்ல பலன் கிடைச்சது, அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த திருப்தி இருக்கு, நான் நீதிக்குத்தான் தலைவனுங்க, அநீதிக்கு நான் தலைவனுங்கள. அப்படி நான் சொன்னேன், சார் அந்த முன்னாள் தலைவர் ஒருவேளை சம்மந்தப்பட்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சம்மந்தப்பட்டிருக்க என்கிட்ட ஆவணமே இல்லை. உங்களுடைய ஆபீஸ்ல இருந்து ஆவணம் கொடுத்துருக்கீங்க, அப்ப ஆவணங்களை கொடுங்க. அல்லது அவர் சம்பந்தப்பட்டார்னு சொல்லி அந்த செய்த செயல்களை செய்தவர்கள் வந்து யாராவது என்கிட்ட சொல்லட்டும், அதை நான் ரெக்கார்ட் பண்றேன். எதுவுமே கிடையாது. அது எப்படி அவர் மேல சொல்ல முடியும்? சம்மந்தப்படுத்தி இவர் தான் செய்தான்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எஸ், நான் வந்து ஒரு அடிஷனல் செக்ரட்டரி லெவலில் சீனியர் மோஸ்ட் 32 வருஷம் 33 வருஷம் சர்வீஸ்ல இருந்த என்னை வந்து என்ன செஞ்சிட முடியும்? அவ்வளவு லேசா என்னை வந்து புறந்தள்ள முடியும், ஓரங்கட்ட முடியும், ஆனால் ஒழித்து கட்ட முடியாது. ஆனா கீழே உள்ளவங்களுக்கு அந்த நிலைமை கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால இதுக்கு தீர்வு நான் என்ன நினைக்கிறேன், இந்த இதுல சம்பந்தப்பட்டவங்க மேலதிகாரிகள் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தாங்க. இப்ப ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், ஃபீல்ட்ல உள்ள ஒருத்தர் சொன்னாரு, அந்த எஸ்பி அப்படிப்பட்டவர் கிடையாது, அவர் அது மாதிரி வந்து சரியில்லாத இதுக்கு வந்து உத்தரவு கட்டுப்பட மாட்டாரு, அதனாலதான் எஸ்பி கிட்ட சொல்லாம டிஎஸ்பி கிட்ட நேரடியா சொல்லியிருக்காங்க இது சொல்றாரு. இப்ப இது தொலைபேசி இருக்கு, யாரு யார்கிட்ட பேசினாங்க இது விவரங்கள் வந்து உடனடியாக நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லா நீதிபதி ஒருத்தரை ஏற்கனவே வந்து உயர்நீதிமன்றம் வந்து நியமிச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் பார்க்கணும், யாரு மேல இருந்து சம்பந்தப்பட்டாங்க, யாரு இந்த உத்தரவை கொடுத்தாங்க, எதனால இவங்க இதை செஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு எல்லாரு மேலையும் அரசு ஈவு இரக்கம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்தால் அதனால உண்டாகிற பலன் என்னன்னா, இன் ஃபியூச்சர் அது மாதிரி இல்லீகல் ஆர்டர் கொடுக்கறதுக்கு மேல உள்ளவங்க தயங்குவாங்க. ஒரு பத்திரிகை நண்பர் என்கிட்ட வந்து சொன்னபோது நான் இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொன்னேன். நான் இது மாதிரி தான் நடந்தது, நான் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதனால எனக்கு சில சிரமங்கள் வந்தது அப்படின்னு. உடனே அவர் வந்து என்னங்க இது, நீங்க நேர்மையா தானே நடந்திருக்கீங்கன்னாரு. நான் சொன்னேன், சாமி நான் நேர்மையா நடந்ததுக்கு பத்மஸ்ரீயா கேட்டேன், என் நேர்மைக்கு பனிஷ்மெண்ட் வேணான்னு தானே கேட்டேன், ஆனா பனிஷ்மெண்ட்டே கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. இதுல ஒண்ணு முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணுங்க, இதுல அரசியல் தலைவர்கள் யாருமே இதுல சம்மந்தப்படல. எனக்கு ஏற்பட்ட அந்த டெம்பரரி செட்பேக், அதுக்கு அரசியல் தலைவர்கள் யாருமே சம்மந்தப்பட்டது எல்லாமே அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட லெவல்ல தான். அது காங்கிரஸ் ஆட்சியில, அது வந்து இன்னைக்கு உள்ள பிஜேபி ஆட்சியில் இல்ல. நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த அதிகாரிகள்ட்ட இந்த மனப்பான்மை இருக்கு பாருங்க, அது எந்த ஆட்சியா இருந்தாலும் அந்த மனப்பான்மை அப்படி இருக்கு.